இவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்க இல்ல, நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி செத்தவங்க இல்ல. களத்து மேட்லயும் புழுதி காத்துலயும் நாம ஒருவேளை நிம்மதியா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நமக்காக விவசாயம் செய்ய போய் மின்னல் தாக்கி இறந்து போன அப்பாவி விவசாயிகள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல விவசாய நிலத்துல சில பெண்கள் களை எடுக்கிற வேலையை பார்த்துட்டு வராங்க. அப்போ திடீர்னு இடி மின்னல் உருவாகி தோட்டத்துல களை எடுத்து கொண்டிருந்த பெண்களை தாக்குது. அப்ப அந்த மின்னல் தாக்குனதுல கவிதா, பாரிஜாதம், சின்ன பொண்ணு மற்றும் ராஜேஸ்வரி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு கருகி உயிரிழந்து போறாங்க. மேலும் அதே வயல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பெண் இன்னொருவருக்கு இடி தாக்கியதுனால தன்னுடைய 2 கண்களுடைய பார்வையும் பறிபோயிருக்கு. இந்த அப்பாவி விவசாயிகளுடைய இறப்பு அவங்க ஊர் மட்டுமல்லாம தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்க. நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி செத்தா 20 லட்சம் கொடுக்கறாங்க. நாம சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுக்கும் காரணமா இருக்கக்கூடிய விவசாயிகள் இறந்து போனா தாராள மனசோட மிகப்பெரிய தொகை இழப்பீடா கொடுங்கன்னு நம்ம அரசாங்கத்தை கேட்டுப்போம். நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவிலும் ஏழை விவசாயிகளுடைய ரத்தமும் கண்ணீரும் அவங்களுடைய உயிரும் கலந்துருக்குங்கிறத மறந்துடாதீங்க. தயவு செய்து இந்த இறந்து போன ஏழை